இப்போ வந்து அப்ராட்ல மென்ஸ்ட்ருவல் பிளட் ஃபேஸ் பேக் அப்படின்றது ஒண்ணு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அத வந்து மென்ஸ்ட்ருவல் மாஸ்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு டெர்மட்டாலஜிஸ்டா நீங்க இதை எப்படி மேம் பாக்குறீங்க? ஆக்சுவலி மென்ஸ்ட்ருவல் பிளட்ங்கிறது வந்து ஆக்சுவலி நம்ம எண்டோமெட்ரியம் யூட்ரஸோட கவரிங், இன்னர் கவரிங்கோட ஷெட்டிங் தான், அது லைனிங்கோட ஷெட்டிங். சோ அது வந்து நம்மளுக்கு தேவை இல்லைன்னா அது பாடியில இருந்து அது வெளியவே வருது. சோ அது ஆக்சுவலி டஸ்ட்பின்ல போட வேண்டியது நம்ம ஃபேஸ்ல போடணும்னு தேவையே கிடையாது. இல்ல அதுல வந்து உங்களுக்கு ஸ்டெம் செல்ஸோ அந்த ஸ்கின் ரெஜுவினேட்டிங் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இருக்காது. முதல்ல உங்ககிட்ட சொன்ன மாதிரி அது ஒரு எண்டோமெட்ரியல் ஷெட்டிங் தான், எண்டோமெட்ரியல் லைனிங்கா பிளஸ் நம்ம வெஜைனால உள்ள செக்ரீஷன்ஸ் இதுதான் இருக்கும். சோ நீங்க அத நீங்க ஃபேஸ்ல போட போது உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் தான் வரும். சம்டைம்ஸ் சில பேருக்கு ஸ்கின் இரிட்டேஷன் ஆகி, இப்ப ஆக்னி இருக்க ஸ்கின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஸ்கின் இரிட்டேட் பண்ணி இன்னும் ஆக்னிஸ் எல்லாம் நிறைய வர்றதுக்காக சான்சஸ் தான் இருக்கு. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சமீபத்தில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி நிறைய வலைத்தளங்களில் பியூட்டி ட்ரெண்ட்ஸ் நிறையவே வைரல் ஆகிட்டு இருக்கு. 7 ஸ்டெப் ஸ்கின் கேர், கொரியன் ஸ்கின் கேர், கொலாஜன் போன்ற வார்த்தைகள் எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல இப்ப வைரலானது தான். இதுல சில சமயங்கள்ல அண்டர்ஆர்ம்ஸ்க்கு டூத் பேஸ்ட், லெமன் போன்ற வினோதமான பொருட்களை ஸ்கின் கேர்ல யூஸ் பண்றதையும் ட்ரெண்ட் ஆக்கியிருப்பாங்க. இந்த வரிசையில வெளிநாடுகள்ல பியூட்டி ட்ரெண்ட்ல ஆட் ஆயிருக்க ஒண்ணுதான் மென்ஸ்ட்ருவல் மாஸ்கிங். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். மென்ஸ்ட்ருவல் மாஸ்கிங் அப்படின்னா ஒரு பெண்ணோட மாதவிடாய் உதிரங்களை மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணி அதை எடுத்து ஃபேஸ்ல அப்ளை பண்ண சொல்றாங்க. இத புதுசா கேக்குறவங்களுக்கு கொஞ்சம் அருவருக்கத்தக்கமா இருக்கும். ஆனா உண்மையாவே வெளிநாடுகள்ல சில பேர் இதை ட்ரெண்ட்னு சொல்லிட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணி வீடியோக்களும் போட்டிருக்காங்க. இந்த வீடியோக்கள்ல அவங்க என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா, இந்த மென்ஸ்ட்ரல் பிளட்டை கையில படாம மென்ஸ்ட்ரல் கப்ல எடுத்து பிரஷ் யூஸ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸ்கின் ரொம்பவே க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்ற விளக்கத்தையும் இப்ப பார்க்கலாம். அவங்க இந்த வீடியோக்குள்ள என்ன சொல்றாங்க அப்படின்னா, மென்ஸ்ட்ருவல் உதிரங்கள்ல ஸ்டெம் செல்ஸ் இருக்கு, அது நம்ம ஸ்கின்னோட ரீஜெனரேஷனுக்கு யூஸ் ஆகுது, அதனாலதான் நம்ம ஸ்கின் ரொம்பவே க்ளோவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதே வலைத்தளங்கள்ல இந்த பியூட்டி ட்ரெண்ட விமர்சிக்கிறவங்களும் இருக்காங்க. இது எப்படி கையில தொட முடியும், ஒரு பிளட்டை எப்படி நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்றது, இந்த பியூட்டி ட்ரெண்ட்லாம் வெறும் கிமிக்ஸ் தான் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஏன் நாம இத ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட கேட்டு தெரிஞ்சுக்க கூடாது? வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க மேம். இப்போ பொதுவாவே இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல பியூட்டி ட்ரெண்ட்ஸ் அதிகமாகிட்டே இருக்கு. 7 ஸ்டெப் ஸ்கின் கேர், கொரியன் ஸ்கின் கேர், கிளாஸ் ஸ்கின், இந்தியால வந்து லெமன், டூத் பேஸ்ட், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். இப்போ வந்து அப்ராட்ல மென்ஸ்ட்ருவல் பிளட் ஃபேஸ் பேக் அப்படின்றது ஒண்ணு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அத வந்து மென்ஸ்ட்ருவல் மாஸ்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு டெர்மட்டாலஜிஸ்டா நீங்க இதை எப்படி மேம் பாக்குறீங்க? ஆக்சுவலி மென்ஸ்ட்ருவல் பிளட்ங்கிறது வந்து ஆக்சுவலி நம்ம எண்டோமெட்ரியம் யூட்ரஸோட கவரிங், இன்னர் கவரிங்கோட ஷெட்டிங் தான், அது லைனிங்கோட ஷெட்டிங். சோ அது வந்து நம்மளுக்கு தேவை இல்லைன்னா அது பாடியில இருந்து அது வெளியவே வருது. சோ அது ஆக்சுவலி டஸ்ட்பின்ல போட வேண்டியது நம்ம ஃபேஸ்ல போடணும்னு தேவையே கிடையாது. சோ அதனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஆக்சுவலி அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பீப்புள் திங்கிங் அதுல ஸ்கின் ரெஜுவினேஷனுக்கும் ஜஸ்ட் வந்து அந்த கொலாஜன் பூஸ்ட் பண்ணும், இந்த மாதிரிலாம் அவங்க ஒரு நிறைய மித் அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது எதுவுமே ட்ரூ கிடையாது. சோ மென்ஸ்ட்ருவல் பிளட் வந்து ரியலி அது எந்த ஒர்த்தும் கிடையாது ஃபேஸ்ல போடுறதுக்கு. ஓகே மேம். அதுல நிறைய ரீஜெனரேட்டிவ் செல்ஸ், ஸ்டெம் செல்ஸ் அப்படிலாம் இருக்கிறதா கிளைம் பண்றாங்கல்ல மேம். மேபி அத ஃபேஸ்ல போட்டாலுமே க்ளோ அப்லாம் ஆகும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்றாங்க. இத வந்து முகத்துல போட்டோம்னா லிப்ஸ்ல போடும், நோஸ்ல எல்லாம் போடும் இல்லையா மேம்? அது எந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும் மேம் அப்படியே போட்டா கூட? இல்ல அதுல வந்து உங்களுக்கு ஸ்டெம் செல்ஸோ அந்த ஸ்கின் ரெஜுவினேட்டிங் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இருக்காது. முதல்ல உங்ககிட்ட சொன்ன மாதிரி அது ஒரு எண்டோமெட்ரியல் ஷெட்டிங் தான், எண்டோமெட்ரியல் லைனிங்கா பிளஸ் நம்ம வெஜைனால உள்ள செக்ரீஷன்ஸ் இதுதான் இருக்கும். சோ நீங்க அத நீங்க ஃபேஸ்ல போட போது உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் தான் வரும். சம்டைம்ஸ் சில பேருக்கு ஸ்கின் இரிட்டேஷன் ஆகி, இப்ப ஆக்னி இருக்க ஸ்கின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஸ்கின் இரிட்டேட் பண்ணி இன்னும் ஆக்னிஸ் எல்லாம் நிறைய வர்றதுக்காக சான்சஸ் தான் இருக்கு. சோ அது ஸ்கின் ரெஜுவினேட்டிங் ப்ராசஸே கிடையாது. அவங்க பீப்புள் வந்து அந்த PRP, GFCன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதுவுமே நம்ம பிளட் எடுத்து பண்றது. பட் மென்ஸ்ட்ருவல் பிளட் இல்ல, நம்ம நார்மல் வீனஸ் பிளட் எடுத்து
அது ஒரு சென்ட்ரிஃபியூஜர்ல வச்சு அந்த growth ஃபேக்டர்ஸ் பிளாஸ்மா அதை செப்பரேட் பண்ணி அதை நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம் ஃபேஸ்ல. இல்ல ஜஸ்ட் அதை போட்டு அந்த இது மாதிரி லேசர்ஸ் மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து ரியலி எஃபெக்டிவா இருக்கும். பட் இந்த பிளட்னால எந்த யூஸ்மே கிடையாது. ஓகே ஓகே மேம். நீங்க கேள்விப்பட்டதுலயே ரொம்ப வியர்டா இருக்கும்ல மேம் இது? இல்ல இதுக்கு முன்னாடி ஆமா. இந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா மேம்? இல்ல இது ரொம்ப வியர்டா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் இது எல்லா டாக்டர்ஸுமே இத பத்தி டெர்மட்டாலஜிஸ்ட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதனால எந்த யூஸ்மே கிடையாது ஆக்சுவலி நம்மளுக்கு. ஓகே மேம். இப்ப வந்து தமிழ் கல்ச்சர்ல வந்து பீரியட்ஸ் வந்தா தீட்டுன்னு ஒதுக்கி வைக்கிறாங்க. யா அத தொடக்கூடாது. இன்னும் சொல்ல போனா பேடே வந்து தொட்டு எடுத்து பேட் டஸ்ட்பின்ல போடும்போது அத டிஷ்யூ வச்சு கவர் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க. தமிழ்நாடுன்னு இல்ல, நான் பொதுவா கேக்குறேன், இந்தியால வந்து இது வைரல் ஆகும் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல மோஸ்ட்லி இது எஜுகேட்டட் பீப்புளுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கும். பிகாஸ் இது அன்ஹைஜீனிக்ல உங்களுக்கு. நம்ம அந்த பேட டிஸ்போஸ் பண்றதே நம்ம அவ்வளவு கிளீனா டிஸ்போஸ் பண்றோம். அது மத்தவங்களுக்கும் இன்ஃபெக்ட் ஆயிடக்கூடாதுன்னு. அப்புறம் எப்படி இத பத்தி தெரிஞ்சும் அதை எடுத்து ஃபேஸ்ல போடுறாங்கன்னு தெரியல. பட் ஆக்சுவலி இது ரொம்ப ஒரு யூஸ்லெஸ் ஒரு ப்ரொசீஜர் தான் அது. ஓகே ஓகே மேம். தேங்க்யூ சோ மச் மேம். இது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ. நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் சொன்ன மாதிரி இது வெறும் ஒரு வைரல் ட்ரெண்ட் தான். இத மக்கள் பயன்படுத்த தேவையற்றது. இதுல சில ஆபத்துகளும் இருக்கு. மென்ஸ்ட்ரல் உதிரங்கள்ல சில இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்கும் இருக்கு. மாதவிடாய் உதிரங்கள்ல பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று நோய்களை உருவாக்குற விஷமிகள் இருக்கலாம். ஒருவேளை ஒரு சிலருக்கு இது ஒத்து போகாம போயிடுச்சு அப்படின்னா அலர்ஜி, ரேஷஸ் போன்ற சரும பாதிப்புகளும் வர வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உதிரங்கள் ஸ்டெரைல் இல்ல. இந்த குறிப்பிட்ட ஃபேஸ் மாஸ்க் சென்சிட்டிவ் ஸ்கின், ஆக்னே ப்ரோன் ஸ்கின்களுக்கு மிக மிக ஆபத்து. நம்ம தமிழ் கலாச்சாரத்துல நம்ம வீட்லயே ஈஸியா கிடைக்கக்கூடிய பால், தயிர், கடலை மாவு, பைத்திய மாவு இந்த மாதிரி பொருட்களை வச்சு நம்ம முகத்துக்கு ஃபேஸ் பேக் போடும்போது நம்ம ஸ்கின்னுக்கு அழகான க்ளோ கிடைக்கும். அதே மாதிரி இந்த மென்ஸ்ட்ரல் உதிரங்களை நம்ம ஃபேஸ் பேக்கா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் கொஞ்சம் க்ளோவா கிடைக்கும் அப்படின்னு எந்த ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சும் கிடையாது. இணையதளத்துல வைரல் ஆகிட்டு இருக்க எல்லா ட்ரெண்டையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்க ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு பக்கத்துல இருக்க டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட உங்க ஸ்கின்னை கொஞ்சம் காட்டணும். அதுக்கப்புறமா உங்க ஸ்கின்னுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்றதை மட்டும்தான் உங்க ஸ்கின்ல அப்ளை பண்ணணும். நீங்க இதே மாதிரி இணையத்துல வைரலான ஏதாவது பியூட்டி ட்ரெண்ட்ஸை ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. Saubhagya Home and Kitchen Appliances. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.